வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்துள்ள மத்திய அமைச்சரும் பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியாவை புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் தனியார் ஹோட்டலில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய தொழிலாளர் நலம், வேலைவாய்ப்பு, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா இன்று புதுச்சேரி வந்தார். இதனை அடுத்து அவரை புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் தலைமையில் பாஜக எம்எல்ஏ திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் உட்பட நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் தொகுதியை சார்ந்த பாஜக நிர்வாகிகள் மத்திய அமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர். மேலும் புதுச்சேரியில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து மத்திய அமைச்சரிடம் ஜான்குமார் எம்எல்ஏ எடுத்துரைத்தார். அதேபோன்று மத்திய அமைச்சரை மாநிலங்கள் அவை உறுப்பினர் செல்வ கணபதி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் ஆகியோரும் வரவேற்றனர். புதுச்சேரி மீன்வளத்துறை மூலம் வழங்கப்படும் உதவித் தொகையினை புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினர். புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் முதியோர் உதவித் தொகை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த 4 பயனாளிகள் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த ஒரு பயனாளி உட்பட 5 பயனாளிகளுக்கு உதவித் தொகையினை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியின் போது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ், காமராஜ் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுல கண்ணன் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், பகுதி பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலக ஊழியர்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக புதிய பிவிசி குழாய் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி பொதுமக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக வெண்ணிலா நகர் மெயின் ரோடு மற்றும் குறுக்கு தெருக்களில் புதிய பிவிசி மெயின் குழாய் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. ரூபாய் 15,20,000 அளவில் நடைபெறவுள்ள இப்பணிக்கான துவக்க விழாவில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி முக்கிய பிரமுகர்கள் சிவராமன் என்கின்ற ரமேஷ், வானரசன், சுந்தர், தணிகை, ஆபரேட்டர் முருகன் மற்றும் வெண்ணிலா நகர் பொதுமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த பணியின் போது சுமார் 2000 நபர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி 3 நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா நேற்று தொடங்கி 3 நாட்கள் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விழாவில் கம்பன் விழா மலரை வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கான நினைவு பரிசுகளையும் வழங்கினர். மேலும் கம்பன் கழகம் சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதோடு கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக துணைநிலை ஆளுநர் அருணகிரியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணன் குமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ராமலிங்கம், உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன், கம்பன் கழக செயலர் சிவக்கொழுந்து ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர்.
மத்திய அரசு விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி விமான நிலையத்திற்கு 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீசார் கொண்ட கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் நீடிக்கும் நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் புதுச்சேரி விமான நிலையத்திற்கும் எச்சரிக்கை வந்துள்ளது. மத்திய அரசு விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி விமான நிலையத்திற்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று போலீஸ் டிஜிபியிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீசார் கொண்ட கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் போர் பதட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்புவோர் மீது பேரிடர் மேலாண்மை சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்புவோர் மீது பேரிடர் மேலாண்மை சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வான்வழி தாக்குதல் ஏதேனும் நடந்தால் உங்கள் வீட்டில் பாதாள அறை இருக்க வாய்ப்பில்லை என்பதால் குளியல் அறையை தேர்வு செய்யலாம். தாக்குதலில் ஜன்னல் கதவுகள் நொறுங்காமல் இருக்க பிளாஸ்டிக் சீட் வைத்து ஒட்டி விடுங்கள். அபாய சங்கு ஒலிப்பதன் மூலம் விடுக்கப்படும் விமான தாக்குதல் குறித்த எச்சரிக்கைகளை பின்பற்றவும். உங்கள் சுற்று வட்டாரம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வான்வழி தாக்குதலின் போது வெளியே செல்வதும் புகைப்படம் எடுப்பதும் கூடாது. சுவர் ஜன்னல் அருகே நிற்க கூடாது. பெரும் கூட்டமாக நிற்க கூடாது. தேவையற்ற பணத்தை தவிர்க்க வேண்டும். அனைத்தும் சரியாகி விட்டதாக அரசு அறிவிக்கும் வரை வீட்டினுள் இருங்கள். வான்வழி தாக்குதல் குறித்த எச்சரிக்கை ஆபத்துக்கான சமிக்கை என்பதால் அதை அலட்சியப்படுத்தக் கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பங்கு சந்தையில் குறைந்த முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என புதுச்சேரி தொழிலதிபருக்கு ஆசை காட்டிய மர்ம நபர் ரூபாய் 1.26 கோடி மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டில் நெகிழி பொருட்கள் உற்பத்தி நிறுவனத்தை ஒருவர் நடத்தி வருகிறார். கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி அவருடைய வாட்ஸ்அப்புக்கு பங்கு சந்தையில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என குறுந்தகவல் வந்துள்ளது. அதை நம்பி அவர் குறுந்தகவலில் குறிப்பிட்ட வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். மர்ம நபர்கள் கூறியபடி இணையதளத்தில் தகவல் இருந்ததால் அதை நம்பி அவர் குறிப்பிட்ட செயலில் பணத்தை முதலீடு செய்துள்ளார். குறிப்பிட்ட 4 நாட்களில் ரூபாய் 20 லட்சம் முதலீடு செய்த நிலையில் அவருக்கு 1.05 கோடி லாபம் கிடைத்துள்ளதாக இணையதளத்தில் காட்டப்பட்டது. அதை நம்பி தொழிலதிபர் பல தவணைகளாக ரூபாய் 1.23 கோடியை முதலீடு செய்துள்ளார். அதன்படி அவருக்கு ரூபாய் 6.69 கோடி கிடைத்துள்ளதாக காட்டப்பட்டது. இதையடுத்து முதலீடுடன் லாபத்தை பெற தொழிலதிபர் முயன்றபோது அதை பெற முடியவில்லை. அப்பொழுதுதான் மர்ம நபரால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இதையடுத்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் தொழிலதிபர் புகார் அளித்தார். அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் விடுப்பில் உள்ள ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு ஜிப்மர் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டின் தற்போதைய அவசர நிலை மற்றும் தேசிய தயார் நிலையை கருத்தில் கொண்டு துறை தலைவர்களுடன் ஜிப்மர் இயக்குநர் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. எல்லையில் நிலைமை மோசமாகி பெரிய அளவிலான தாக்குதல்கள் ஏற்பட்டால் மருத்துவம், அறுவை சிகிச்சை, அவசர மருத்துவம், மயக்க மருந்து, குழந்தை மருத்துவம், மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் துறைகளில் இருந்து பேராசிரியர்கள் மற்றும் மூத்த மருத்துவர்கள் மத்திய அரசால் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற எல்லை பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள் நியமிக்கப்படலாம். புதுச்சேரியில் கடல் வழியாக அல்லது ஏவுகணை தாக்குதல் ஏற்பட்டால் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இக்காரணமாக பல்வேறு நிலைகளில் உள்ள ஊழியர்களால் அவசரத்துக்கான தயார் நிலை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் உத்தரவுப்படி ஜிப்மர் அனைத்து ஊழியர்களின் விடுப்புகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவ மற்றும் மருத்துவ உதவியாளர் பணியாளர்களும் இந்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் கீழ் நாடு முழுவதும் எந்த இடத்திலும் பணிக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. நாளை மகாபலிபுரத்தில் பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு இளைஞர் மாநாடு நடைபெற உள்ளதை முன்னிட்டு பொது அமைதியை காக்கும் வகையில் புதுச்சேரியில் அனைத்து மதுக்கடைகளையும் நாளை மதியம் 1 மணிக்கு மேல் மூடுமாறு கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு
மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வரும் அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தமிழக காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் நாளை மகாபலிபுரத்தில் பாமகவின் சித்திரை முழுநிலவு இளைஞர் மாநாடு நடைபெற உள்ளதை முன்னிட்டு பொது அமைதியை பேணும் நோக்கத்தில் புதுச்சேரியில் நாளை நண்பகல் 1 மணி முதல் அனைத்து சாராயம், கல், மதுபான கடைகள், பார்கள், உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் மதுபானம் வழங்கும் விடுதி ஆகியவை அனைத்தும் மூடுமாறு கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாநாட்டு செல்வோர் அதிக அளவில் புதுச்சேரி வழியாக செல்வார்கள் என்பதால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி 100 அடி சாலையில் 200 மீட்டர் அளவில் கசிந்த எண்ணெயை தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை அகற்றினர். புதுச்சேரி பிரதான சாலையான 100 அடி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு சுமார் 200 மீட்டருக்கு மேலாக எண்ணெய் சாலையில் கொட்டி கிடந்தது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் அவ்விடத்தை கடக்கும் போது வழுக்கி விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட அப்பகுதியில் இருந்த போக்குவரத்து காவலர், தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக எண்ணெய் கொட்டியிருந்த சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை சாலையில் இருந்து அகற்றினர். விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் எண்ணெய் கொட்டியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் எந்த வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிந்தது என்பது தொடர்பாக போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த 5 அடி நல்ல பாம்பை திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி நல்ல பாம்பை மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த திருவள்ளூர் நகர் பகுதியை சேர்ந்தவர் தேவதாஸ். இவரது வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு உள்ளே சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வெளியே வந்தபோது தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க முற்பட்ட போது திடீரென அதிலிருந்து வெளியே வந்த நல்லபாம்பு ஒன்று அவரது வண்டியில் இருந்து படம் எடுத்தது. அதை கண்டு அவர் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தார். மேலும் அவர் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் அந்த நல்ல பாம்பை பிடிக்க சென்றபோது அந்த நல்ல பாம்பு இருசக்கர வாகன சீட்டிற்கு அடியே உள்ளே சென்று மறைந்து கொண்டது. இதையடுத்து திண்டிவனம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் வண்டியின் சீட்டை கழற்றி பார்த்தபோது நல்ல பாம்பு இருந்தது. இதை கண்ட தீயணைப்பு துறையினர் நல்ல பாம்பை 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி லாபகமாக பிடித்து அடர்ந்த காட்டுக்குள் விட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வந்த போலி மதுபான தொழிற்சாலையை கண்டுபிடித்த போலீசார் 4 பேரை கைது செய்து ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான போலி மதுபானம் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பூத்துறையில் விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக புதுச்சேரியில் இருந்த கனரக லாரி மற்றும் கார் ஒன்றினை நிறுத்தி போலீசார் சோதனை செய்ததில் கனரக லாரியில் போலி மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து மது பாட்டில்கள் கடத்தி வந்த அனுமந்தை கிராமத்தை சேர்ந்த ராஜசேகர், திருச்சியை சேர்ந்த கருத்த பாண்டி, புதுச்சேரியை சேர்ந்த பால் ஜோஸ், ராமநாதபுரத்தை சேர்ந்த சித்திக் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான போலி மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கனரக லாரி மற்றும் காரினை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் மகளுக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் போலி மதுபான தொழிற்சாலையிலிருந்து தமிழகத்திற்கு போலி மதுபானங்கள் கடத்தி சென்று விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அங்கு சோதனையில் ஈடுபட்ட தமிழக கலால்துறை மற்றும் போலீசார் அங்கு சட்ட விரோதமாக போலி மதுபான தொழிற்சாலை இயங்கி வந்ததை உறுதிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து போலி மதுபான தொழிற்சாலைக்கு சீல் வைத்த போலீசார் தொழிற்சாலையில் இருந்த எரி சாராயம், போலி டாஸ்மாக் ஸ்டிக்கர், பாட்டில்கள், 2 வாகனங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மேலும் கடந்த ஆண்டு இதே இடத்தில் சட்டவிரோதமாக சந்தன மரக்கட்டைகளை கடத்தி வந்து ஆயில் எடுத்த விவகாரத்தில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கரையாம்புத்தூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நட்டப்பாக்கம் தொகுதி கரையாம்புத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து கிருஷ்ண பகவான் முன்னிலையில் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இரவு முத்து பல்லக்கில் வீதி விழா நடைபெற்றது. பின்னர் கரகாட்டம் மற்றும் முந்திரிக்கா உற்சவத்தில் இரவு வீதி விழா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம், அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.